கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கிளாஸ்மேட் படம் தன்னை மறக்கிறது இல்லாம தன் குடும்பத்தையும் மறந்துறாங்கன்றத நல்லா சுத்தி காட்டிருக்காங்க. காமெடியாகவும் சொல்லியிருக்கிறாங்க, அதே சமயத்தில் மனசு கவலைப்படுற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படம் ஒரு பொழுதுபோக்கு படமாக மட்டும் இருக்குன்னு நான் வந்தேன். ஆனால் படம் அதே மாதிரி பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய தாக்கத்தையும் இது கிரியேட் பண்ணுச்சு. படமும் ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்டரோடது. இந்த படத்தோட ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே அவ்வளோ ஒரு 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 சென்சிபிளான கேரக்டர்ஸாக இருக்கு. கிளாஸ்மேட்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. படம் போய் தியேட்டர்ல குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. குடிகாரங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களை மாத்திட்டாலும் உங்க குடும்பத்தை விட்டுறாதீங்க. நம்மளுக்கு தேவையான ரொம்ப பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. கடைசியா உங்களை மாதிரி குடிகாரனுக்கெல்லாம் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும்போது கண் கலங்காதவன் கூட கலங்கிடுவான். இந்த படம் பார்த்து நிறைய பேர் கண்டிப்பா திருந்துவாங்க. அதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். உண்மையிலே படம் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. குடும்ப நடுத்தரில் இருக்குன்றது இந்த படமே எடுத்துக்காட்டு. எவ்வளோ படத்துல குடியை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க, ஆனா இந்த மாதிரி சொன்னதில்லை. படத்துல எனக்கு நெகட்டிவா எனக்கு தெரியல. அது படமா நான் பார்க்கும்போது எனக்கு படமா தான் தெரிஞ்சிருக்கு. பாட்டு செம சூப்பர் ஹிட். பாட்டு வந்து நல்லா இருக்கும். அந்த பாட்டு ஏதோ இன்னொரு பாட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. ஆக்சுவலா பாட்டும் ரொம்ப பயங்கரமா இருந்தது ப்ரோ. மக்களுடைய ஆரவாரம் எல்லாமே நல்லா இருந்தது உள்ள. இதுக்கப்புறமும் அந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் இல்ல ஜெயிச்சாச்சு. படத்தோட டீமுக்கு வாழ்த்துக்கள். கிளாஸ்மேட்ஸ் படம் நல்லா வெற்றி அடையணும்னு நான் எல்லாமே இறைவனை வாழ்த்தி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம். 9th to 12th நாங்க கிளாஸ்மேட்ஸ். இப்ப வந்த படத்தோட பேரு கிளாஸ்மேட்ஸ். ஓகே, எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கு படம். ஹீரோ பயங்கரமா நடிச்சிருக்காரு. எல்லாரும் குடும்பமா பார்க்கணும் படம் இது. இந்த கால ஜெனரேஷன் முக்கியமா பார்க்கணும் இந்த படம். கிளாஸ்மேட்ஸ். வணக்கம், நான் உங்கள் குட்டிப்புலி சரவணசக்தி பேசுகிறேன். கிளாஸ்மேட் படத்தோட இயக்குனர். நான் கிளாஸ்மேட் படத்தோட ஹீரோயின் பிரனா. நான் உங்கள் நண்பன் அங்கேற்கனன் பேசுகிறேன். இந்த படம் ஒரு எளிய மனிதனின் ஒரு உணர்வுகளை பதிவு பண்ணியிருக்கோம். எல்லார லைஃப்லயுமே இந்த படம் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆயிருக்கும். நல்ல கருத்து, அருமையான பாடல்கள், மியூசிக் டைரக்டர் ஹீரோ சார் பயங்கர வேற லெவல். குடியார சம்பந்தப்பட்ட படத்தை தாண்டி குடும்பமாக நீங்கள் ஒரு சந்தோஷமாக சிரித்து பார்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குடும்பமாக ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கிளாஸ்மேட்ஸ் அப்படின்ற படம். நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இதுல இருக்கு. கண்டிப்பாக இது எந்த வகையில் உங்களை ஏமாற்றாது. பத்திரிகை விமர்சனங்களை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் நல்லா சிரிச்சு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி பார்க்கணும்னா கிளாஸ்மேட் பாருங்க. ஜாலியான என்டர்டைன்மெண்டிங் ஃபில்மாக கொடுத்துருக்கேன். படம் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.